இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். இங்க வந்து நான் அதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். அதே மாரி கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மேல் தோலோட நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். இந்த தோல் வந்து இந்த குழம்புல நீங்க வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்றப்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும் அந்த குழம்புக்கு. இப்ப எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து ஒரு கடாயில நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயை வந்து நான் இங்கே வதக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சமா இந்த நல்லெண்ணெயில நல்லா சாட்டே ஆகி வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு 70% இதில் குக் ஆயிடணும். நல்லா வதக்கி விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வதங்கிடும். அதுக்கப்புறம் இதை குழம்பு கூட்டி அதில் போடலாம். இப்போ நான் அதை சிம்மில் வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன் நான். இங்கே கத்திரிக்காய் வதங்குறதுக்குள்ளே நான் இங்கே மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன், 3லேருந்து 4 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டைப்பொடி எடுத்திருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கின பிறகு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 50% வதங்கிருச்சு. இதை தனியாக ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆயிலில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதுலேயே வந்து அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பொடிகளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மிக்சியில் அரைச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ புளியை ஊற்றியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க கத்திரிக்காயை. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆக்சுவலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து என்கிட்ட ஆவாரம் பூ இருக்குது, அதை நான் தூவி இறக்கிக்கிறேன் நான். இது வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அதனால நான் அதை தூவி இறக்கிக்கிறேன். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.